அனுபவம் நூறு யூடியூப் சேனல் வந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? சரி. அது எனக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, மைல்டு ஹார்ட் அட்டாக். அதனால் வந்து டாக்டர்ஸ் வந்து மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அது சுகர் அதிகமாக இருந்தது, ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க, அதாவது மாடிப்படலாம் ஏறக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு 8 மாதம் முன்னாடி நான் இயற்கை வழியில் மாத்திரையை சாப்பிடாம குணப்படுத்திக்கலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். உங்களுக்கே தெரியும், எபிசோடில் நான் பகிர்ந்திருக்கேன். ஸோ அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போன மாதம் என்ன பண்ணேன், பௌர்ணமிக்கு ஒரு கிரிவலம் போயிருந்தேங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியுது என்னால். ஸோ அப்போ வந்து சரி பரவாயில்ல, நடக்கிற கெப்பாசிட்டி இருக்குது, திரும்ப வந்துருச்சு அப்படின்னு பட்டது. இது ஃபர்தராக வேறு ஒரு மலை மேலே ஏறி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு நேற்று. அது 30/1/26 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அது சரி எங்கே போகலாம்னு பார்த்தா, திண்டுக்கல் பக்கத்தில் வந்து சிறுமலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அது ஒரு 3000 அடி இருக்கும். கடல் மட்டத்தில் வந்து 3000 அடி இருக்கும். திண்டுக்கல் நகரத்தே பக்கத்தில் இருக்க கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரி வச்சுங்களேன், நல்லா இருக்கும். அங்கே வந்து ரிசோர்ட் இருக்குது, நிறைய ரிசோர்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த சிறுமலை வாழைப்பழம் பலாப்பழம்லாம் ரொம்ப ஃபேமஸ், சுவையாக இருக்கும். ஓகே, அங்கே வந்து அதுக்கு போகிறக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போய் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணேன். பஸ்ஸே கிடையாது. சரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது திடீர்னு தினசரி காலண்டர் பார்த்தேன். அது அன்றைக்கி வந்து பிரதோஷம், தைப்பிரதோஷம்னு போட்டிருந்தது. உடனே சட்டுன்னு ஒரு எண்ணம், அங்கே வந்து சிறுமலையில் அகஸ்தியபுரம்னு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, வெள்ளியங்கிரி மலை அப்படின்ட்டு. அது மேலே வந்து பிரதோஷத்துக்கு சிவன் வழிபாடு பண்ணாங்க. அங்கேயே நடந்து போய் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது ட்ரெயின் பார்க்கக்கூடாது அப்படின்னு மனசில் போச்சு. உடனே லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. கிளம்புனா பஸ்ஸில் போனால் பஸ்ஸெலாம் போக முடிஞ்சு. பஸ்ஸெலாம் ரொம்ப அருமையான, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா 2 பக்கம் மலை, ஹேர்பின் ட்ரைவ், பெண்டு, நல்லா இருந்துச்சு. போயிடுச்சு. சிறுமலை, பழையூர், புதூர் அப்படின்ட்டு போயிடுச்சு. அப்புறம் புதூர்லேருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் வந்து மலைப்பாதை, அதில் தார் போட்பாங்க. அது மலையில் ஏற முடிஞ்சது என்னால். அங்கே அடுத்து அந்த அகஸ்தியபுரம்னு ஒன்று வரும். அந்த அகஸ்தியபுரத்தை பற்றி ஒரு புராண கதை சொல்லுவாங்க. என்னென்ன, ஒரு காலத்தில் சிவபிரமணன் ஒரு திருமண வைபவத்தில் மும்மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் குதிச்சிட்டாங்க அந்த வைபவத்தை காண. அப்போ வந்து வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது. அது சமன்படுத்துகிறத அகஸ்தியர் முனிவரை அழைச்சி, நீங்கள் தெற்கே போய் வாசம் பண்ணுங்க, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உலகம் சமநிலை ஒரு புராண கதை இருக்குது. எல்லோரும் இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அங்கே போக வேண்டிய துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது கடவுளை அப்படின்னு கேட்டதுக்கு, கவலைப்படாத அகஸ்தியா, நீ எங்கே இருக்கியோ அதே இடத்துல வந்து நேரடி காட்சியாக நீ பார்ப்ப, அதே தருணத்தில் நீ நேரடி காட்சியாக பார்ப்ப அப்படின்ட்டு கடவுள் அவருக்கு அருள் கொடுத்தாருங்க. அவரும் அப்படியே நடந்து வந்து தெற்கே அப்படியே நடந்து வந்து தென்திசைக்கு குமரிக்கு போகிற வழியில் சிறுமலையில் வந்தபோது, அகஸ்தியபுரம் மலையில் வரும்போது அவருக்கு வந்து சிவபெருமானின் திருமண வைபவம் வந்து நேரடி காட்சியாக கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அகஸ்தியர் முனிவருக்கு ஒரு கோவில் கட்டிக்காங்க அவர் வாசம் செஞ்ச இடத்துல. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலை அப்படின்னு இருக்கும். அது ஒரு 500 அடி இருக்கும். அந்த சுற்றிட்டு போகிற பாதை வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போகிறோம். அந்த அடிவார முடிய, அந்த மலை அடிவார முடிய பேவர் பிளாக் போட்டு பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செருப்பு கூட போட்டு போயிருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஏற்கனவே 2-3 போயிருக்கேன்.
அங்கே வந்து எப்படியோ படிக்கல் வந்து இருக்காதுங்க. கல் தான் போட்டு இப்போ பாறாங்கல் தான் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய பாறாங்கல். ஒரு படி மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆனால் சரள மண் மேலே அப்படியே இயற்கையாக அப்படியே இருக்குங்க. அங்கே தான் நடந்து போய் ஆகணும். 2, 3 தடவை என் கண்ணில் போர்டு படலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு என் கண்ணில் பட்டுருங்க. இந்த மாதிரி இது வந்து சித்தர்கள் வாழும் பூமி, அதனால் தயவுசெய்து காலணிகளை இங்கே கலட்டி விட்டு போவோம் அப்படின்ட்டு போட்டுருந்தாங்க. சரி என்னமோ கலட்டி விட்டு போவோம்ட்டு கீழே கலட்டி வச்சிருச்சுங்க. கலட்டி நடந்து போனோம்னா எப்போவும் செருப்பு போட்டே பழகி போகிறதால புதுசாக நடக்கிறது, தாரோடு கல் நடக்கிறதுக்கும் பாறை சரளை மண் இருக்கிற இதுக்கும் நடக்கிற வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதை வந்து மெல்ல நடந்து போனேன். நடுவில் வந்து மழை மாதிரி இறம்பு எல்லாத்துக்கும் மூச்சுருக்கீங்களா நார்மலாக, அந்த மாதிரி தான் எனக்கு மூச்சுருந்தது. 2, 3 தடவை நின்று உட்காந்து இலைப்பறிட்டு அவரை மேலே ஏறினேங்க. வழியில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், ஃபுல்லாக நிழல், ஜில்லுன்னு இருக்கும். நல்ல குழுன்னு காற்று வரும். அந்த காற்று வேணால் மூலிகை கலந்த காற்று, மூலிகை காற்று எந்த வியாதியாக இருந்தாலும் தீரும். இதே அன்பொலிட்டட் ஏருங்க. அப்படியே நடந்து போனாங்க. நடந்து போனால் பொதுவாக வந்து எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்தால் இன்ஹேலர் யூஸ் பண்ணாங்க. இன்ஹேலர் டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு 2, 3 இருந்தால் இது வீசிங் வந்து சரியாக போதும். ஆனால் இந்த பொருட்டு வர அவசரத்தில் அந்த இன்ஹேலர் கொண்டு போக மறந்துட்டேன். 2வது அந்த அவசியமே ஏற்படலைங்க. சரி அப்படின்னு மலை வீச்சியை போயாச்சு. மலை வீச்சிக்கு போனோமே, போகிற வழியில் வந்து ஒரு எண்ணம் லேட்டாகிடுச்சு, 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பொதுவாக வந்து மலை மேலே வந்து சீக்கிரமாக வழிபாடு ஆரம்பித்து, பிரதோஷ வழிபாடு ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சுடுவாங்க. ஏன்னா அடுத்து மேலே வந்து கீழே இறங்கணும், கீழே இறங்கி ஊருக்கு போகிறதுக்கு பஸ் போகணும், திண்டுக்கல் போகிறது. திண்டுக்கல் போய்ட்டு அப்புறம் 24 ஹவர்ஸ் பஸ் இங்கே போய்க்கலாம். அதனால் வந்து சீக்கிரம் பண்ணுவாங்க. ஸோ 4 மணிக்கு மேலே ஆச்சுன்னா எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, எல்லாம் வழிபாடு முடிஞ்சிருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் மேலே போய் சேர்றப்போ அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தேன் வழிபாடு. சரி, வழிபாட்டில் பூஜையில் கலந்துக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நல்லா திவ்ய தரிசனம் கிடச்சிட்டு அப்புறம் கீழே இறங்கும். கீழே இறங்குறது பார்த்தோம்னா போகிறப்போ வந்து முழுசாக வந்து கடவுளின் தரிசனம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டென்ஷனில், பூஜையில் கலந்துக்கிற பாக்கியம் கிடைக்குமான்ற ஒரு ஆவல். அந்த ஆவலில் மலை ஏறியாச்சு. கொஞ்சம் இலைப்பாறு இருந்தது, இலைப்பாறு வேண்டி இருந்தது. அப்புறம் மலை ஏறியாச்சு, எந்த வீசிங் ப்ராப்ளம் வரல. ஆனால் இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் வந்து ஆள் பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு இறக்கமான இது. பாறை இல்லாதனால பொதுவாக வந்து இறங்கும்போது கஷ்டமாக இருக்கும், இறங்கும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து அப்படியே மாற்றி இருந்தது. ஏறும்போது ஈஸியாக இருந்தது, இறங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே வழிபாடு செஞ்சவங்க என் கூட வழிபாடு செஞ்சாங்க, மழை கீழே இறங்கி போயிட்டேன். நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக எங்கே இருக்குது, மண் துகள் பாறைலாம் எல்லாம் சமமாக எங்கே இருக்குது இப்படி பார்த்து இறங்கினேன். நான் நடுவில் வரும்போது அந்த கோவிலில் நிர்வாகஸ்தர்கள் இருப்பாங்கள்ல, அந்த பாத்திரம்லாம் கொண்டு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அவங்களாம் நடந்து பழக்கம்னால பெரிய பெரிய பாத்திரம் பண்ணலாம் தூக்கிட்டு மழை இறங்கிட்டு அவங்களாம் 20 நிமிஷத்தில் இறங்கிடுவாங்க போல. இறங்கிட்டேன், அவங்களும் கடந்து போயிட்டாங்க. நான் மட்டும்தான் மேலேருந்து தனியாக இறங்கிட்டு வந்தேன். கீழே வரும்போது 6 மணி ஆயிடுச்சுங்க, 6:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பஸ்ஸு பிடிச்சி இங்கே திண்டுக்கல் வந்துச்சு. சரி, இதில் வந்து எனக்கு வந்து 2 பலன் கிடச்சி. ஒன்று வந்து தைப்பூசம் அன்னைக்கு மலை மேலே இருக்கிற வந்து ஒரு வழிபாடு, சிவலிங்க வழிபாடு. அது வந்து அந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, அந்த பழைய காலத்தில் எப்படி இருக்கும், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குது. அது மேற்கூரையெல்லாம் கிடையாதுங்க, வெறும் பொட்டல் தான். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டே ஒரு தெய்வீகமான உணர்வு வருங்க. அப்புறம் வந்து 2வது சொன்னீங்க, என்னாலையும் மலை ஏற முடியும், வீசிங் ப்ராப்ளம் இல்லாமல் மலை ஏற முடியும்.
இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா, டெய்லி நான் பண்ணுற யோகாவும் பிராணாயாமம் எக்ஸசைஸும் உணவு கட்டுப்பாடும் இல்லைங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நான் போகிற வழி கரெக்டு, இயற்கை வழி கரெக்டு அப்படிங்கிறது நிரூபணமாயிடுச்சு. நன்றி.